வணக்கம் நேயர்களே. நாம் செப்டம்பர் மாதத்திற்குரிய கும்ப ராசிக்குண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல இறையாற்றலை பிரார்த்திக்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் வேத யோகராஜன். நீங்கள் இந்த காணொலி மூலமாக பலனை அடையணும், தொடர்ச்சியாக அடையணும் அப்படின்னு நீங்கள் விரும்பும்பொழுது நாங்கள் போடுற இந்த காணொலியை, இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய உழைப்பின் பலனை நீங்கள் முழுசாக பெற முடியும். அதன் மூலிமா நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். கும்பராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். செப்டம்பர் மாதத்திற்கு ராசியிலே ராகு இருக்கு. பிரம்மாண்டமான சிந்தனை, மனசில் ஏகப்பட்ட பிரம்மாண்டமான சிந்தனைகள், சின்ன சிந்தனை இருக்காது, பிரம்மாண்டமான சிந்தனைகள் இருக்கும். லாபம் கலங்கிற விளக்க மாதிரி அப்படியே தெரியும், தூரத்தில் இருந்து தெரியும். லைட், ஆஹா வெளிச்சம் தெரியுது, ஒளி தெரியுதுடா, போயிடலாம்டா, லாபம் தெரியுது அப்படின்னு கண்ணுக்கு ஏற்ற மாதிரி கலங்கரை விளக்க மாதிரி தெரியும். குரு உங்களுக்கு 2க்கும் 11க்கும் உடைய குரு சுயசாரத்திலிருந்து கொடியை காட்டிக்கிட்டு இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து கொடியை காட்டுறார். பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி. கும்பராசி இந்த நேரத்தில் தந்தை இருந்தால் தந்தையோட கை ஓங்கும், அவருடைய பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி வரும். அல்லது தந்தை இல்லாதவர்களுக்கு மனைவி அல்லது பார்ட்னர் அவங்களுடைய கை ஓங்கும். எந்த நேரத்தில் 13 தேதியிலேருந்து 20 தேதிக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு பணி தடைப்படும், அரசு வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் தடைப்படும், அதிகாரிகளால் தடை ஏற்படும். குடும்பமே நமக்கு ஒத்துழைக்காது, நம்மளுடைய முயற்சிக்கு நம்மளுடைய குடும்பமே ஒத்துழைக்காது போகும். அல்லது மாமனார் அல்லது மாமியார் அவங்க வீடுகளிலிருந்து ஒத்துழைப்பு வராது, அல்லது குறைவாக வரும், அல்லது தள்ளி போகும். 1லேருந்து 15 தேதிக்குள்ளே லோன், ஏதாவது வண்டியில் லோன் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது முயற்சி இருந்தால் அது தள்ளி போய் மாத கடைசியில் 26 தேதிகளிலிருந்து 30 தேதிக்குள்ளே அது நடக்கும், நடைமுறைக்கு வரும். லோன் போடுறதோ அல்லது டாப்அப் பண்ணுறதோ, வீடு சம்மந்தமாகவோ வாகனம் சம்மந்தமாகவோ அல்லது இதர விஷயங்கள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இல்லைந்து செல்ஃபோன், இதை சம்மந்தமாக ஒரு சின்ன டாப்அப் ஏற்படும். 14 தேதியிலிருந்து 27 தேதிக்குள்ள பிறரிடமிருந்து பணத்தை பெறதில் சங்கடம் வரும். ஸோ அந்த நேரத்தில் அந்த தேதிகளில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதல் குழந்தை, அதற்காக அதனுடைய உடல்நிலைக்காக ஒரு மருத்துவ செலவு உண்டு, அல்லது முதல் குழந்தை பெறுவதற்காக ஒரு மருத்துவ செலவு உண்டு. எப்படியோ அதே மாதிரி பூர்வ புண்ணியம் அல்லது முதல் குழந்தை, இதுக்காக ஒரு சின்ன செலவு உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். 13ஆம் தேதிக்குள்ளே இப்போ முதல் குழந்தை பிறந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2வது குழந்தை தருணத்தில் இருக்காங்கன்னா அந்த சமயத்தில் அவங்களுக்கு இந்த சமயத்தில் 13ஆம் தேதிக்குள்ளே 2வது குழந்தைக்கான வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா தள்ளி போயிடும், 1 வருஷம் 2 வருஷம் தள்ளி போயிடும். வீடு சம்பந்தமாக எந்த முயற்சி இப்போ எடுக்காதீங்க, தள்ளி போட்டுருங்க. வீடு சம்பந்தமாக ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒத்து வராது, அல்லது தள்ளி போகும், அல்லது பணம் லாக் ஆகும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் முடியும். பொண்ணு பார்த்தா 100% 100 கண்டிஷன் வராது, 1000 கண்டிஷன் வரும். மாப்பிள்ளை சொந்த வீடு இருக்கணும், அங்கே வேலைக்கு போகணும், இங்கே வேலைக்கு போகணும், அப்படி இருக்கணும், அழகாக இருக்கணும், இப்படி பல 100 கண்டிஷனில் 1000 கண்டிஷன் வரும். அதனால் தயவு செஞ்சு அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கும்பராசி நேயர்களே, மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. குரு உங்களுக்கு ரொம்ப வலிமையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை ஸ்திரப்படுத்திக்கிட்டு இருக்காரு. தைரியமாக முன்னேறி போகலாம். உங்களுக்கு இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், 13 வயதுக்கு கீழே இருக்கிற படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு உதவுங்க. தனித்த அம்பாள் தெய்வத்தை வழிபடுங்க. நன்றி நேயர்களே.